வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி மை குக் பாட் சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரவா கேசரிங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் ரவையை குறைவான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துருக்கேன். ரோஸ்டர் ரவைன்னு கடையில் கிடைக்குங்க. அதாக இருந்தாலும் 1 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. அடுத்தது நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் உடச்சி வச்ச முந்திரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை வறுத்து விட்டுருங்க. முந்திரி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ அதோடு சேர்த்து கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை இந்த அளவுக்கு உப்பி வர வரைக்கும் வறுத்து விடுங்க. வறுத்ததும் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. அதே பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதித்ததும் அதில் வறுத்து வச்ச ரவையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ரவையை மூடி போட்டு வேக விடலாம். மூடி வச்சு ஒரு குறைவான தீயில் வச்சு வேக விடுங்க. இடையில எடுத்து கிளறி விடுங்க. ரவை நல்லா வெந்துருச்சுங்க. ரவை நல்லா வெந்த பிறகு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா ரவை வேகாது. ரவை இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா இன்னும் குறைவாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதையும் நம்ம மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குறைவான தீயில் வச்சு நல்லா வேக விடலாம். சர்க்கரை வேகட்டும். நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்தது இதில் பொடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது இதில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக இருக்கிற நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரவையும் நெய்யும் நல்லா கலந்த பிறகு இதையும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குறைவான தீயில் வச்சு நல்லா வேக விடுங்க. கேசரி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. கடாயில் ஒட்டாமல் வருது. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. நீங்கள் தண்ணியில் கையில் நினச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா உங்கள் விரல்களில் ஒட்டவே ஒட்டாது. கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மை குக் பாட் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.